வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். இந்த வீடியோவில் இயற்கை அங்காடி அதாவது ஆர்கானிக் ஷாப் வச்சுருக்கவங்களுக்கான ஒரு பில்டிங் சாஃப்ட்வேர் ஸ்ட்ரக்சரை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுறதுலேருந்து ஒரு ஐட்டம் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து பில்டிங் ப்ராசஸ் வரையும் நம்ம எல்லாமே A to Z இதில் பார்க்கலாம். இதுதான் வந்து அந்த சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ். ஓவராலாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. கஸ்டமர்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு செஷன், சப்ளையரை மெயின்டைன் பண்ணுற செக்ஷன், அக்கௌண்ட்ஸ்க்கு ஒரு செஷன், இன்வென்ட்ரிக்கு ஒரு செக்ஷன் அண்டு ரிப்போர்ட்ஸுக்கு ஒரு செக்ஷன். ஸோ மோர் தென் ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம இந்த சாஃப்ட்வேரில் மேனேஜ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் சாஃப்ட்வேர் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது கம்பெனி க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு தேவையான ஐட்டம் ஆட் பண்ணி எப்படி பில் ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ சாஃப்ட்வேரில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஃபார் எக்ஸாம்பிள் லைட் எடிஷன், பேசிக் எடிஷன், பர்சனல் எடிஷன், ஸ்டாண்டர்ட் எடிஷன், ப்ரீமியம் எடிஷன் அண்டு கம்யூனிட்டி எடிஷன் ப்ளஸ் சர்வர் பேஸ்டு கிளைண்ட்ஸ் பேஸ் பண்ணக்கூடிய கம்யூனிட்டி எடிஷன். ஸோ இது எல்லாமே இருக்குது. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கொடுக்குறோம். ஸோ க்ரியேட் நியூ ஃபஸ்ட்டு நீங்கள் ஷாப் ஓப்பன் பண்ணோடனே நிறைய கம்பெனி நம்ம இதில் ஒரே பில்லிங் சாஃப்ட்வேர்ஸில் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அது ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. 2 டைப் ஆஃப் டேட்டா பேஸ் இருக்குது. ஒன்று வந்து லோக்கல் டேட்டா பேஸ், இன்னொன்று வந்து நெட்வொர்க் டேட்டா பேஸ்ட். ஓகேங்களா? அது போஸ்ட் கிரிக் SQL அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய டேட்டா பேஸில் நம்ம ரன் பண்ண முடியும். இப்போ நான் 3 கம்பெனி ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 25,000 ஐட்டத்துக்கு மேலே அப்லோட் பண்ணி அதனுடைய ஸ்பீட் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் நம்ம செக் பண்ணிட்டோம். ரைட். இப்போ இந்த வீடியோவில் அவங்களுக்கான செட்டப்ஸ் எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஒரு க்ரியேட் நியூ கம்பெனி நியூ புக்கு வந்து க்ரியேட் பண்ணுறேன். இங்கே பிஸ்னஸ் புக்குன்னு இருக்கும். க்ரியேட் நியூ பிஸ்னஸ் புக்குன்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும். இது என்ன சொல்லுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் டேட்டாவாக இருந்தால் நம்ம இதை சூஸ் பண்ணணும். இல்லை நெட்வொர்க்கில் நம்ம ஒரு சர்வர் 2-3 கிளைண்ட் போட போகிறோம் அப்படின்னா கீழே இருக்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் மேலே இருக்கிற ஆப்ஷனை இப்போ தின்னு சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னே நம்மளுக்கு இந்த ஃபார்ம் வருது. இந்த ஃபார்மை நான் கடற்கடன்னு ஃபில் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய ஷாப்போட நேம் தமிழில் இருந்தாலும் இங்கிலீஷில் இருந்தாலும் எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ போட்டோம். அடுத்தது இங்கே வந்து அவங்களுடைய தமிழ்நாடுன்றதுனால தமிழ்நாடு சூஸ் பண்ணிக்கிறோம். ஏஷியா கொல்கத்தா இருக்கான்னு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேட்டகரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ப்ரீ செட்டிங்ஸ் வந்து உள்ளே இருக்கும். அதனால தான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ பெஸ்டிசைட்ஸ், ஃபெர்டிலைசர் அந்த மாதிரி இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு, ஸ்டேஷ்னரி புக்கு அந்த மாதிரி எல்லா பிஸ்னஸுக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் இந்த லிஸ்ட்டில் இல்லாத ஒரு பிஸ்னஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா இங்கே இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டும் இருக்கும். இதை செலக்ட் பண்ணி ஜஸ்ட்டு ஃபினிஷ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்படி ஃபினிஷ்ன்ற ஒரு பட்டனை கிளிக் பண்ண உடனே ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு கம்பெனி வந்து க்ரியேட் ஆகிக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி ஒரு கம்பெனி வந்து க்ரியேட் ஆகிக்கும். ஸோ இந்த கம்பெனி க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஓகேன்னு கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு அசைன் ஆகிருக்கு. பட் கம்பெனி ஐடின்னு எதுவும் அசைன் ஆகலை. ஏன்னா நம்ம தமிழில் கொடுத்துருக்கோம் அப்படின்றதுனால ஜஸ்ட் நம்ம உள்ளே போயிட்டு கூட நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் கீழே இருக்கக்கூடிய சகஸ்ரா இயற்கை அங்காடியை செலக்ட் பண்ணி லாகின் கொடுக்குறேன். லாகின் கொடுத்தோன்னே இந்த டேட்டா பேஸ் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு ஷோ பண்ணோம். ரொம்ப செக்யூராக இருக்கும் அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் யூசர் நேம் அண்ட் அட்மின் கொடுத்துட்டு லாகின் கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரீட்டெயில் அண்ட் ஹோல்சேல் ரெண்டுத்துக்குமே வரும். ஸோ இந்த எரர் வந்து என்ன சொல்லுதுன்னா பேக்கப் இஸ் நாட் கான்ஃபிகர்டுன்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பேக்கப் இஷ்யூஸுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பேக்கப் இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஸ்க்ரீன் வரும். ஓகே, லாகின் பண்ணிட்டோம். இதுதான் டேஷ்போர்டு. ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்லி டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஐட்டம் ஆட் பண்ணுறது, சில செட்டிங்ஸ் எல்லாம் வைக்கிறது, இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஸோ எந்த பில்லிங் சாஃப்ட்வேராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க்கு என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐட்டம் க்ரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஐட்டம் க்ரியேட் பண்ண தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்தடுத்து ஸ்டெப்புக்கு மூவ் பண்ண முடியும். இப்போ நான் மாஸ்டரில் ஐட்டம் ஏற்றுறதுக்கு மாஸ்டரில் ஐட்டம்ஸ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் நியூ கொடுத்துக்கிறேன். நியூ கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் வந்து வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போது
இந்த இடத்துல இப்போ நான் ஒரு கேட்டகரி, இது வந்து கேட்டகரி ட்ரை ஃப்ரூட்ஸுன்றது ஒரு கேட்டகரி, அதில் இது வந்து ஒரு ஐட்டம். ஓகேங்களா, இப்போ நான் ஐட்டத்தோட நேமை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஐட்டம் நேமில் இது பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு அடிச்சுக்கிறேன். இல்லைனா அதையே வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ப்ராடக்ட் கோடு வந்து அதில் பார்கோடு இருந்துச்சுன்னா ஸ்கேன் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதேமாரி நீங்கள் ஜிஎஸ்டி யூஸராக இருந்தீங்கன்னா இங்கே HSN வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து பீசஸா நம்பரா அப்படின்ற மாதிரி போடுற மாதிரி இருக்கும். இப்போ நம்பர்ஸ்ன்னு போட்டிங்கனாலும் பீசஸ்ன்னு போட்டிங்கனாலும் ஒன்று தான். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். மேனுஃபேக்சரர் பை யார் மேனுஃபேக்சரோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஜிஎஸ்டியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இப்போது 5%ன்றதை சூஸ் பண்ணுவோம். பட் ஜிஎஸ்டி இல்லைன்றதுனால நம்ம இங்கே எதுவுமே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லைனா வந்து 0 ரேட்டட் இல்லை நான் ஜிஎஸ்டின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எம்ஆர்பி ரேட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எம்ஆர்பி வந்து 92 ரூபா போட்டிருக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ நானுமே இங்கே வந்து எம்ஆர்பி 92 ரூபாவும் சேல்ஸ் ப்ரைஸ். ஓகேங்களா, சேல்ஸ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 74 ரூபான்னு போட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஹோல்சேல் பிஸ்னஸும் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் 72 ரூபாய்க்கு கொடுக்குறீங்கன்னா 72 ரூபான்றதை இங்கே போட்டுக்கலாம். அதேமாரி செல்லிங் ப்ரைஸ், ரீட்டைல் ப்ரைஸ், ஹோல்சேல் ப்ரைஸ், மொத்தம் 4 டைப் ஆஃப் ப்ரைஸஸ் வந்து இதில் இருக்குது. இப்போது இந்த சரக்கு வந்து உங்கள்கிட்ட ஓப்பனிங் வந்து ஒரு 10 குவான்டிட்டி இருக்குது, அதனுடைய ஓப்பனிங் ரேட்டு வந்து நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஸ்பெஷல் ஆட்ரிபியூட்ஸ் இருந்தால் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணலாம், இல்லைனா நம்ம இதில் எதுவுமே நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் இப்படியே எம்டியாக விட்டுறலாம். இதுக்கு இமேஜ் இருந்துச்சுன்னா இங்கே போய்ட்டு நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் காப்பி பண்ணி கூட வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த இமேஜை வந்து அப்ளை பண்ணிக்க முடியும், டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை ஒரு நியூ டேப்பில் போட்டேன்னா இந்தமாரி ஒரு இமேஜ் வரும். இது சேவஸ் கொடுத்துட்டு நான் டெஸ்க்டாப்பில் சும்மா உங்களுக்கு சேவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ சிம்பிளாக கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். இப்போ இதை வந்து நான் இங்கே போய்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமான்றதை இங்கே செக் பண்ணிக்கோங்க. எனபிள் பார்கோட் பிரிண்டிங் வேணும்னா என்னென்ன சைஸில் நீங்கள் எடுக்க முடியுன்றதை இதில் காமிக்கும். மேக்ஸிமம் 38க்கு 25, 50க்கு 25 என்னமாரி இதெல்லாம் ப்ரீ லோடடாக இருக்கும், இல்லைனா நம்ம கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஏன்னா இது எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட்டு இது மட்டும்தான் ஃபில் பண்ணியிருக்கேன். வெறும் ஐட்டம், பர்ச்சேஸ் ப்ரைஸு, சேல்ஸ் ப்ரைஸு, பர்ச்சேஸ் ப்ரைஸ் கூட நீங்கள் இங்கே போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 55 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 55 ரூபா, மீதி செல்லிங் ரேட்டை நம்ம போட்டுக்கிட்டோம். ஓகேங்களா, மேனுஃபேக்சரர் பை அண்ட் குரூப்பு, இந்த குரூப்பில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ்னு போடுறோம். பட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து அங்கே இல்லைன்னா இங்கே நியூ கீபோர்டில் என்ட்ரு அடிச்சிங்கன்னா புதுசாக ஒரு இது வந்து குரூப் வந்து வரும். இங்கே நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸுன்ற அந்த குரூப்பை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ராப் பண்ணி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு பேரண்ட்ஸ் வந்து டிஃபால்ட்டு கொடுத்துட்றேன், நான் வேறு எதுவும் கொடுக்கல. இதுக்கு HSN இருந்துச்சுன்னா இந்த பர்டிகுலர் குரூப்புக்கு மட்டும் HSN கோடு இருக்குன்னா நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஃபியூச்சர்ஸ் அண்ட் கேட்டகரிஸ்ன்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது, நம்ம அதெல்லாம் இப்போ கொடுக்கல. ஜஸ்ட்டு நான் சேவ் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஒன்ஸு சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே ட்ராப் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதேமாரி தான் பிராண்ட் மேனுஃபேக்சரர், யார் மேனுஃபேக்சரோ அவங்களே ட்ராப் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நான் ஆட் பண்ணி சேவ் கொடுத்துட்டேன். இவ்வளோ தாங்க ஐட்டம் ஆட் பண்ணுற மெத்தடு. இதேமாதிரி நீங்கள் எக்ஸலில் இப்போ சப்போஸ் இந்த ஐட்டத்தை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் எந்த நேமில் வேணுமோ அந்த நேமில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ்ன்னு போட்டு சும்மா நான் வந்து எக்ஸலில் சேவ் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். இப்படி ஓகே கொடுக்கும்போது இந்த எக்ஸல் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண ஐட்டம் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 25,000 ஐட்டத்துக்கு மேலே இந்த சாஃப்ட்வேர்ஸில் இம்போர்ட் பண்ணி இதனுடைய ஸ்பீட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து செக் பண்ணிட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு எக்ஸல் கிடைக்கும். நான் அந்த எக்ஸலுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக எல்லா ஃபீல்டும் கிடையாது, நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஐட்டம் நேமு, ப்ராடக்ட் கோடு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ட்ரை ஃப்ரூட்ஸுன்றத குரூப்பு, எம்ஆர்பி, பர்ச்சேஸு, செல்லிங்கு. ஓகேங்களா, ஸோ லேண்டிங் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லிக்கலாம். இப்போது நான் ஜிஎஸ்டின்றதான் நான் ஜிஎஸ்டி போட்டிருக்கேன், ஹோல்சேல் ரேட் போடும். இவ்வளோ தான் விஷயமே. நீங்கள் ஏற்கனவே எக்ஸலில் அடித்து வச்சுருந்தீங்கன்னா ஒன் ஷாட்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ஐட்டமாக க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ரைட், இப்போ ஐட்டம் க்ரியேட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி நம்ம சேல்ஸ் என்ட்ரி சேல்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வாக்கபிள் கஸ்டமருக்கு நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ட்ரான்சேஷனில் போயிட்டு POSன்னு இருக்கும். ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+F8. ஓகேங்களா,
இப்போ பாருங்கள், நான் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு F8 ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் வந்து ஓப்பன் ஆகிக்கும். இப்போ பாயிண்ட் ஆஃப் சேலை பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கஸ்டமர் வருவாங்க, அவங்களுடைய மொபைல் நம்பரை போட்டுருவோம். போட்டுட்டு நீங்கள் பார்கோடு வச்சு ஐட்டம் ஆட் பண்ணாலும் சரி, இல்லை ஐட்டம் சர்ச் பண்ணாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஐட்டம் சர்ச் பண்ணேன்னா எனக்கு சர்ச் பண்ண ஐட்டம் காமிக்கும். நான் இமீடியட்டாக ஒரு என்ட்ரு அடித்தோன்னே ஐட்டம் ஆட் ஆகிடும். அதே பார்கோடு வச்சு நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுத்துட்டு ஆட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிக்கும். இப்படி இந்த ஐட்டம் வேணாம் அப்படின்னா கிளிக் பண்ணி டெலீட் கொடுத்தீங்கன்னா அந்த ஐட்டம் டெலீட் ஆகிடும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஆட் பண்ண போகிறீங்கனாலும் இங்கே கிளிக் பண்ண உங்களுக்கு குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கும். ஸோ 3 மெத்தடில் நீங்கள் வந்து இந்த பில் ப்ராசஸ் பண்ண முடியும். இப்போ நான் சேவ் பண்ணி உங்களுக்கு ஒரு அவுட்புட்டை எடுத்து காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 2 இன்ச் பிரிண்டர் வச்சுருக்கேன். அதாவது நீங்கள் எந்த பிரிண்டர் வச்சுருந்தாலும் சரி, அந்த பிரிண்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செட்டிங் வச்சுக்க முடியும். இப்போ நான் சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்தோடனே கேஷ் டெண்டர் வருது. இந்த இடத்துல கஸ்டமர் 600 ரூபா கொடுக்குறாங்கன்னா மீதி 82 ரூபா ரிட்டனு. ஜஸ்ட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னா பில் ஃபார்மேட் வருது. இப்போது என்கிட்ட வந்து ஒரு இந்த பிரிண்டர் இருக்குது, சின்ன பிரிண்டர் ஒன்று இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே கிளிக் பண்ணி 58 mm, அதாவது 2 இன்ச் 3 இன்ச் 4 இன்ச் A4 A5 A6 எல்லாத்துக்குமே ப்ரீ லோடடாக இது ஃபார்மேட் இருக்குது. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணி ஜஸ்ட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தாலும் உங்களுக்கு எப்படி பிரிண்ட் வரும்ன்றது இங்கேயே காமிக்கும். சப்போஸ் எனக்கு டிஸ்கிரிப்ஷன் வேணாம், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வேணாம், எனக்கு வந்து இதில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வேணாம், எல்லாமே மிடில் வரணும், எல்லாமே நம்ம A to Z வந்து பண்ணிக்க முடியும். இப்போ நான் பிரிண்ட்டு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா என்னுடைய 2 இன்ச் பிரிண்டர் நான் வச்சுருக்கேன். அதில் அவுட்புட்டே எனக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ நான் கிழிச்சு பேப்பரை வந்து கிழிச்சிட்டேன். இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிள். இவ்வளோ தான் சேல்ஸ் நடந்திருக்கு. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா இன்றைக்கி என்ன சேல்ஸ் நடந்துச்சோ அது ஃபுல்லாகவே இங்கே டுடே சேல்ஸில் உங்களுக்கு காமிக்கும். கேஷ் இன் ஹேண்டுனா கேஷ் இன் ஹேண்டுன்னு காமிக்கும். இப்போ நீங்கள் ஜிபே பண்ணியிருந்தீங்க, இப்போ பேடிஎம் இருக்குது. இப்போ நம்ம ஜிபேன்னு ஒரு அக்கௌண்ட்டை வந்து அக்கௌண்ட்ஸில் போயிட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் அக்கௌண்ட்டில் போய்ட்டு நான் ஜிபேன்னு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். ஜிபே அப்படின்னு கொடுத்துட்றேன். அலைஸ் நேமும் அதே கொடுத்துட்றேன். யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர்னு போட்டுக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஃபில் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் டீட்டெயில்ஸு, பேங்க்கோட அட்ரஸ்ஸு, இமேஜ், இந்த லேபிள், டிஸ்கவுண்ட்ஸ் எது வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேவ் கொடுத்துட்றேன். இப்போ சேவ் கொடுத்துட்டு இங்கே ஒரு ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு இங்கே ட்ரா பண்ணோன்னா, இங்கே ட்ரா பண்ணால் ஜிபேன்னு ஒரு அக்கௌண்ட் வரும். இப்போ நான் ஒரு ஜிபேயில் ஒரு அக்கௌண்ட் சேல்ஸ் பண்ணி காமிக்கிறேன். கண்ட்ரோல் F8 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். 2 ஐட்டம் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்துட்டு இந்த இடத்துல போடுறதுக்கு பதில், கேஷில் போடுறது பதில் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஜிபேயில் போட்டுக்கிறேன். ஸோ பேடிஎம், ஜிபே ஜஸ்ட் சாஃப்ட்வேர் க்ளோஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மல்டிபிள் பேமெண்ட் ஆப்ஷன் வந்துடும். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பிரிண்ட்டு கொடுக்குறேன். பிரிண்ட்டு கொடுத்தோடனே எனக்கு பிரிண்ட் அவுட் வந்துடும். ஓகே, ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். இப்போ நம்ம பேடிஎம்ன்றதை போட்டதுனால ஸோ நம்ம வந்து இங்கே வந்து பேடிஎம் சூஸ் பண்ணால் பேடிஎம் மட்டும்தான் உங்களுக்கு இவ்வளோ பேமெண்ட் ரிசீவ் ஆகிருக்கு. அப்போ நம்ம கேஷ் பார்க்கும்போது இப்போ ஒரு நாள் முடியும் போது கேஷ் எவ்வளோ வந்திருக்குது, பேடிஎம் எவ்வளோ வந்திருக்கு, ஜிபே எவ்வளோ வந்திருக்குன்றதை நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். ரைட், இப்போ பார்த்தது நம்ம ரீட்டைல் விண்டோ. இப்போ ஹோல்சேல் விண்டோ பார்க்கலாம். ஜஸ்ட்டு F8 ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஹோல்சேல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஹோல்சேல் வரல இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் டேக்ஸ், எக்ஸ்க்ளூடிங் டேக்ஸு நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இது வந்து நான் ஜிஎஸ்டி பில்லிங்கிறதுனால நான் அந்த ஆப்ஷன் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் டிக்கு வச்சேன்னா இன்க்ளூடிங் டேக்ஸில் வந்துடும். இந்த டிக்கை எடுத்துட்டேன்னா எக்ஸ்க்ளூசிங் டேக்ஸில் வந்துடும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமர் போட்டுட்ருக்கீங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஐட்டத்தை ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ண உடனே ஜஸ்ட்டு ஒரு என்டர் அடித்தாலே ஐட்டம் ஆட் ஆகிடும். ஓகேங்களா? சப்போஸ் இதில் குவான்டிட்டி ஏதாவது எடிட் பண்ணணுன்னா இங்கே கிளிக் பண்ணி எடிட் கொடுத்தீங்கன்னா மேலே டாப்பில் வந்துடும். இப்போ நீங்கள் ஒரு 10 குவான்டிட்டின்னு போட்டு ஜஸ்ட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். ஓகேங்களா? இது ரீட்டைல் பிஸ்னஸுக்கு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா ஆட் சர்வீஸ் சார்ஜஸ், பேக்கிங் சார்ஜஸ் எது வேணுனாலும் நம்ம இமீடியட்டாக இங்கே ஆட் பண்ணிக்க முடியும். அதேமாதிரி சேல்ஸ்மேனை பிக் பண்ணிக்க முடியும். இப்போது நான் ரீட்டைலில் போட்டுட்ருக்கேன். சப்போஸ் இது வந்து ஹோல்சேல் கஸ்டமர்னு தெரிய வருது. அப்போ நான் இங்கே கிளிக் பண்ணி ஹோல்சேல் மாற்றிட்டேன்னா ஜஸ்ட்டு ஓகே கொடுத்தா போதும், ஹோல்சேல் ரேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிவிடும். நீங்கள் எவ்வளோ ஐட்டம் ஆட் பண்ணியிருந்தீங்கனாலும் 1 கிளிக்லேயே வந்து உங்களுக்கு சென்ஸ் ஆகிடும். இப்போ நான் சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்தோன்னே கேஷ் டெண்டர் வருது. நான் 1000 ரூபீஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னே இப்போ நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு இன்வாய்ஸ் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நிறைய ஃபார்மேட் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஃபார்மேட் ப்ரீ லோடடாகவே இருக்குது. இப்போ
ஸோ இப்போ நம்ம ஒன் கிளிக் ப்ராசஸில் எல்லாமே முடிச்சிட்டோம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு ரிப்போர்ட்ஸ் நம்மளுக்கு என்ன மாதிரி ரிப்போர்ட்ஸ் வேணும், இப்போ டே புக் ரிப்போர்ட்ஸு, இப்போ சேல்ஸ் ரிப்போர்ட்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி என்னென்ன எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குன்றத ஒட்டுமொத்த ரிப்போர்ட்ஸ் வந்துமே ஒன் கிளிக்கில் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் இது பண்ணிக்க முடியும். எக்ஸலில் வேணுனாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சேவஸ் எக்ஸல் கொடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி சேல்ஸ் ஆனது எல்லா ஹிஸ்ட்ரியுமே வந்து சேல் ரிப்போர்ட்டில் நம்ம எடுத்துக்க முடியும். டே புக்ஸு இருக்குது ஓகேங்களா. ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறவங்களுக்கும் நம்மள்கிட்ட சாஃப்ட்வேர் இருக்குது. சேம் சாஃப்ட்வேரில் மொபைல் இன்டெகிரேஷனோட இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன சேல்ஸ் ஆகிருக்கு, டோட்டல் சேல்ஸோடைய கவுண்ட் என்ன, எல்லாமே ஒரு எக்ஸலில் எடுத்து நம்ம வந்து ரிப்போர்ட் பார்த்துக்க முடியும். இல்லை பிடிஎஃபாக வேணுனாலும் நம்ம பிடிஎஃபாக கூட நம்ம இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் பிடிஎஃப் இல்லைனா இமெயிலுக்கு அட்டாச் பண்ணி கூட நம்ம சென்ட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. நிறைய ஃபியூச்சர் இருக்குது. ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் கவர் பண்ணிட முடியாது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஐட்டம் ஆட் பண்ணி எப்படி வந்து ரீட்டைல் பில்லும் ஹோல்சேல் பில்லு போடுறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அதேமாதிரி பில் ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ன்றதுனால அதெல்லாம் நாங்கள் எங்கள் டீமில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். இனிஷியலி நீங்கள் ஒரு ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் பிஸ்னஸ் அதுவும் லைஃப் டைம் வெர்ஷன் ரொம்ப கம்மியான ரேட்டில் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் காண்டாக்ட் 9790113638 என்ற என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.